மார்ச் 18 புதன்கிழமை. அன்பு கூர்ந்தார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. உங்களில் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவின் அன்பை தியானித்து பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் உங்களில் அன்பு கூர்ந்து விட்டார். நீங்கள் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றிலேயே அவர் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். உங்களை பெயர் சொல்லி அழைத்தார். நீங்கள் அவரை விட்டு தூரமாய் போன போதும் துக்கத்தோடும் வேதனையோடும் உங்கள் பின்னாக நடந்து வந்தார். நீங்கள் அவரை ஆசட்டச் செய்து புறக்கணித்த வேளையிலும் கண்ணீர் நிறைந்த கண்களோடு உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மாத்திரமல்ல, உளையான பாவ சேற்றிலிருந்து அவர் உங்களை தூக்கி எடுத்தார். கல்வாரி சிலுவையண்டை கொண்டு போய் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தை ஊற்றி உங்களை பாவங்களற கழுவினார், அக்கிரமங்களற சுத்திகரித்தார். மட்டுமல்ல, பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு மனதுருக்கம்! கப்பலிலே கேப்டனாக பணிபுரிந்த ஒரு சகோதரனை அறிவேன். அவர் உலகத்தின் உல்லாசங்களிலும் பாவ ஜீவியத்திலும் வாழ்ந்து வந்தார். அவர் கர்த்தரை எண்ணாமற் போனாலும் கர்த்தர் அவருக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து எத்தனையோ விபத்துக்களிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தினார். அவர் மாலுமியாய் நடத்தி சென்ற சரக்கு கப்பல் இன்னொரு கப்பலோடு மோதி தீப்பற்றி எரியக்கூடிய அபாயம் வந்தது. அதிலும் கர்த்தர் கிருபையாய் அவரை காப்பாற்றினார். ஆனால் அவரோ கர்த்தருடைய அன்பை எண்ணிக்கூட பார்க்கவில்லை. ஒருமுறை அவருக்கு பல லட்சங்கள் நஷ்டம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது ஒரு படிப்பறிவு இல்லாத தேவனுடைய ஊழியக்காரர் அவரிடம் வந்து, ஐயா, நான் இன்று உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் என்னிடம், இந்த முறையும் அவனுக்கு நான் இரக்கம் செய்கிறேன், இந்த முறையும் அவனை பிரச்சனையிலிருந்து விடுவிப்பேன் என்று சொன்னார் என்றார். அதை கேட்டதும் அந்த கப்பல் கேப்டன் கதறி அழுதார். கர்த்தருடைய அன்பு அவருடைய உள்ளத்தை உருக்கிற்று. என் ஆச்சரியம், அவருக்கு ஏற்பட வேண்டிய நஷ்டம் ஏற்படாமல் கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை திறந்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை அன்றுதான் அந்த சகோதரர் ருசி பார்த்தார். அன்பு அன்பை கேட்கிறது. தேவனுடைய அன்பின் ஆழம் மனிதனுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறது. பேதுருவின் வாழ்க்கையிலே எண்ணற்ற அற்புதங்களை செய்தவர். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று மனதுருகி கேட்பதை வேதத்தில் காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்று அதே கேள்வியை கர்த்தர் உங்களிடமும் கேட்கிறார். நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரில் அன்பு கூறுகிறீர்களா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2.